நயன்தாராவின் அன்னபூரணி படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து இயக்குநர் வெற்றிமாறன் காட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நயன்தாரா நடிப்பில் கடந்த மாதம் 1ஆம் தேதி அன்று வெளியான திரைப்படம் அன்னபூரணி. திரையரங்குகளில் கடுமையான விமர்சனங்களை பெற்ற இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் இந்த திரைப்படம் லவ் ஜிகாத்தை ஊக்குவிப்பதாகவும் ராமரை கொச்சைப்படுத்தி இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் கூறி இந்து அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் படக்குழுவினர் மீது போலீசில் புகாரும் அளித்து இருந்தனர். இந்நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அன்னபூரணி படத்தை ஓடிடி தளத்தில் இருந்து நீக்கியுள்ளது. இது நயன்தாரா ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அமைந்திருந்தது. தற்போது அன்னபூரணி ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து இயக்குநர் வெற்றிமாறன் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்படி பேசிய வெற்றிமாறன், சென்சார் செய்யப்படாத படைப்பு சுதந்திரம் என்பது எந்த இயக்குநர்களுக்கும் கிடையாது என கூறிய அவர், இது ஓடிடிகளுக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் தணிக்கைக்குழு அனுமதி வழங்கிய படத்தினை ஓடிடியில் இருந்து நீக்கியிருப்பது சினிமாவுக்கே நல்லது கிடையாது என கூறியுள்ளார். ஒரு படத்தை மக்களின் பார்வைக்கு அனுமதி வழங்குவது என்பது தணிக்கைக்குழு உரிமை என கூறிய அவர், ஓடிடியில் இந்த செயல்பாடு தணிக்கைக்குழுவின் அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குவதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.